காமராஜர்னா காமராஜர், அப்துல் கலாம்னா அப்துல் கலாமா இருக்கலாம். அப்துல் கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதெல்லாம் இது பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி அப்துல் கலாமும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுதான் குடியரசுத் தலைவராங்க. வேடம் போடுவது மட்டும் முக்கியம் இல்லை, யார் என்ன நினைச்சு வேடம் போடுறீங்களோ அதே மாதிரி ஆகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐநொல்லசியா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுதந்திரம் யார் யாரால் கிடைத்தது? ஒரு சில வரிகள் உங்கள் முன்னால். சுதந்திரம் அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம். பகத்சிங்கின் புரட்சியால் கிடைத்த சுதந்திரம். பாரதியின் கவிதை கனவால் கிடைத்த சுதந்திரம். வேறு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்த சுதந்திரம். கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம். கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம். தியாகிகளின் உயிர் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சொல்லு, அக்கா சொல்லி தரது சொல்லு. அச்சு ஆசிம் 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 போடா, நல்லா கிளாப் பண்ணாங்களே. தியாகத்தின் கொடி பறக்கிறது, தியாகத்தின் கொடி பறக்கிறது. தலைவர்களின் வீரம் தெரிகிறது. நம் நாட்டில் வரம் புரிகிறது. பாரத தாய் கருணை, நம் நாட்டில் இல்லை வறுமை. எல்லாமே இங்கு சொல்லுமே, ஒற்றுமை என்பது உண்மை. ஒற்றுமை என்பது இல்லை. எல்லாமே இங்கு செல்லுமே, இயற்கை மலம் மருமே. இந்தியா என்பது இனிமே, ஒற்றுமை என்பது உண்மை. இதுவே இந்திய நாட்டின் பெருமை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அல்லாசு. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது பாட்டு பாட போகிறேன். தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்ல ஜெயின், தாயும் காத்தின் தன்னும் போகிற சொல்ல ஜெயின். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகன் கொடு கல்வி, தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்ல ஜெயின், தாயும் காத்தின் தன்னும் போகிற சொல்ல ஜெயின். ஜெயின் ஜெயின் ஜெயின். மன்னன் பலவன் நம் ஒன்றுமே, பலவை பலவன்றே வானம் ஒன்றுமே. தேசம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றுமே, பாஷை பலவன்றே தேசம் ஒன்றுமே. பூக்கள் கொண்டு வந்தால் புண்ணிய தேசமடா, வாக்கள் கொண்டு வந்தால் தமிழ் வாங்கிய தேசமடா. எங்கள் ரத்தம்
இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியா முழுவதும் Good morning everyone, respected principal, teachers and friends. Today we are celebrating Indian Independence Day. On 15th August 1947, India became free after many years of struggle. India thank our brave freedom fighters like Mahatma Gandhi, Subhash Chandra Bose and many other for their courage and sacrifice. Independence teaches us to be responsible, honest and kind citizens. As students, we should study well, keep our surrounding clean, and always work hard from our country procedures. Let us love our national, respect our national flag, and always proud to be India. Happy Independence Day to all. Jai Hind. Hi, good morning to all respected lecturers and all of my teachers, parents and dear friends. Today we are gathered here to celebrate this great national event. As we all know that Independence Day is an auspicious occasion for all of us. India's independence is the most important day to all the Indian citizens and has been mentioned forever in history. It is the day when we got freedom from the British rule after many years of hard struggle with the great freedom fighters of India. Almost 80 years old on 15th August 1947. We celebrate Independence Day every year on 15th August. We honor our great freedom fighters in the national celebration of Independence Day. It reminds us of the brave freedom fighters like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Jawaharlal Nehru, Bhagat Singh, Sardar Vallabhbhai Patel, Bal Gangadhar Tilak, Lala Lajpat Rai, Rani Lakshmibai, V.O.C. Dr. Rajendra Prasad and many others who sacrificed their lives for the freedom of our country. We remember all our ancestors who fought for the country of India. For the first time, Pandit Jawaharlal Nehru hoisted India's flag on the Red Fort, Delhi. Since then, India celebrates Independence Day across the nation every year. This day teaches us the importance of patriotism and strengthens our unity. Schools and colleges arrange different cultural programs and speeches. A parade is arranged every year by our army forces. We hoist our national flag and sing our national anthem, Jana Gana Mana. We show our gratefulness and distributing sweets for everyone. National holiday is observed on this day. It motivates us to love our country. Different Indians come together to celebrate this day and unites us into a nation among the mass of Indians. I am proud to be an Indian and I love my country very much. Many thanks to our freedom fighters who sacrificed for the day of independence. Jai Hind, sir. Good morning everyone. Respect our principal teachers, my dear friends. Today I am very happy to speak about Independence Day. We celebrate Independence Day on 15th August every year. On this day is 1947, India got freedom from British rule. We remember all our great freedom fighters like Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose, any other who sacrificed their life for our country. Because of their hard work and courage, we live in a free nation today. Independence Day as
teaches us to love and respect our country. Let us work for our country. Thank you. Good morning, everyone. Good morning, everyone. Respect teachers, parents, and all my dear friends. Today is 15th August. We are celebrating Independence Day. I wish you all a very happy Independence Day. Independence Day is our national festival. On this day is 1947, August 15th. India got freedom from British rule. We are remembered from freedom fighters. Independence Day is too proud. I love my country. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Good morning to our respected principal teachers, honored guests, and my dear friends. A very happy Independence Day to everyone. Today we have gathered here to celebrate one of the most important days in the history of our nation. 15th August, our Independence Day. On 15th August 1947, India became independent after years of struggle against British rule. This freedom was not achieved easily. Many brave freedom fighters sacrificed their lives for our motherland. We remember great personalities like Mahatma Gandhi, Bhagat Singh, Subhash Chandra Bose, Rani Lakshmi Bai, and Chandrasekhar Azad, along with countless other heroes who fought for our freedom. Independence is not only about having freedom. It also reminds us for our responsibilities. As citizens of India, we should respect our constitution, follow rules, respect everyone, protect our environment, and always work towards making our country better. Today, India is progressing in science, technology, education, sports, defense, and space exploration. Let us take a pledge today that we will always respect our country. Stay united, help others, and work hard to make India stronger and more developed. Our freedom fighters gave us the responsibilities. Now it is our responsibilities to turn those dreams to reality. Thank you, Mother Devi. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15 அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் இன்று 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியா நாட்டின் தலைவர் போராட்ட வீரர் நன்றி கூறினார். 200 ஆண்டுகளாக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்தோம். அடிமை வாழ்க்கையை மீட்க மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத் சிங், பாரதியார், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்றவர்களது அறப்போராட்டத்துக்கு பிறகு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தோம். சுதந்திர தினம் அன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் 3 வண்ண கொடியை ஏற்றுவார். சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். ஜாதி, மதம், மொழி என இன்றி கொண்டாடப்படுகிறது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.